நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான கிளாஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நெக்ஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து September 11, 2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். மார்னிங் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓனாக படிக்க முடியாதா, கண்டிப்பாக கிளாஸ் போகணுமா அப்படின்னா வந்து அப்படி கிடையாது. ஓனாக நிச்சயமாக படிக்க முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம சேனலே வந்து இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு பாடம் நம்ம படிக்கிறோம், ஏதோ சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா அப்படின்லாம் வந்து ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? நம்ம சரியாக தான் படிக்கிறோமா? ஒரு சில கான்செப்ட் இப்போ நம்ம எக்கனாமி பார்த்தாலும் பாலிட்டி பார்த்தாலும் எல்லாமே வந்து பாசிபிள் தான். ஓனாக படிக்கிறது பாசிபிள். இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி இருக்கவங்க இந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும், டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதில் நம்ம இப்போதைக்கு 2 பேட்ச் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று வந்து மார்னிங் பேட்ச், இன்னொன்று ஈவினிங் பேட்ச். சரிங்களா? 2 பேட்சில் ஏதாச்சும் ஒரு பேட்ச் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து மார்னிங் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப மார்னிங் 5:10 7:10 AM வரைக்கும் கிளாஸ் இருக்கும். மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அதாவது மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா மார்னிங் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும், ஈவினிங் கிளாஸ் இருக்காது. சரிங்களா? காலையில் மட்டும் நீங்கள் டெய்லியுமே கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். மண்டே டு சாட்டர்டே கிளாஸ் இருக்கும், சண்டே டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஈவினிங் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். லைவ் இது வந்து எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் தான். லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அதான் மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அது கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் தான். அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காது. இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜூம் அப்படின்ற ஆப்பில் தான் வந்து கிளாஸ் இருக்கும். லைவாக தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கும். இப்போ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டெய்லியுமே ரெக்கார்டிங் கிடைக்காது. நமக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கும், ஆனால் நம்ம டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நீங்கள் என்னைக்காச்சும் லீவ் அப்படின்னாவோ இல்லைன்னா ஆப்சென்ட் ஆகிறீங்க அப்படின்னாவோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெக்கார்டிங் வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி உங்களுக்கு கிளாஸ் நடக்குமோ அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அது லைவ் கிளாஸாக தான் இருக்கும். ஏன்னா கிளாஸ்க்கு இடையில் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ அது அப்படிலாம் பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் டவுட் கேட்க முடியும். ஒரு டாபிக் இப்போ நம்ம பாலிட்டியில் இப்போ பார்லிமெண்ட் பார்க்குறோம் இல்லைனா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து அந்த ஸ்டாஃப்கிட்ட டவுட் கேட்கவும் முடியும். ரியல் டைமில் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் லைவ் கிளாஸாக தான் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கான நம்ம கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். நம்ம என்ன புக்கு இப்போ ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு யூடியூப்பில் ஒரு புக்கும் நம்ம கிளாஸில் ஒரு புக்கும் அப்படின்லாம் வந்து இருக்காது. புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் அதே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் தனியாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து நம்ம தனியாக கொடுத்துருவோம். இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸும் உங்களுக்கு வந்து புக்ஸ் நம்ம கொடுத்துருவோம், பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி எல்லா பாடத்துக்குமான நோட்ஸும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து வந்துடும். சரிங்களா? ஓகே, அது ஆனால் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அதுக்கடுத்து அஃபீஷியல் சோர்ஸில் இருந்து தான் நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜூம் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட் இருக்குது, வெப்சைட்லேயே நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தனியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட்டு தனியாகவும் நம்ம வந்து வைப்போம். ஓகேங்களா? அதுவுமே வந்து இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம், சேம் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். நோட்ஸ் எல்லா பாடத்துக்குமான நோட்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து தமிழில் இருக்கும். ஒரு பாடம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாடத்துக்கான நோட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் தான் கொடுப்போம். ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் வந்து நிச்சயமாக ஜாயின் பண்ண முடியும். அதுக்கடுத்து 2026 எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாமுக்கு நீங்கள் 2027 யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, 28 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் காலேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே எழுதினாலும் சரி, நீங்கள் லேட்டராக எழுதுறீங்க அப்படின்னாலுமே சரி, அந்த ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ஓரியன்டட் கிளாஸஸ் தான் வந்து இருக்கும். நிச்சயமாக டீப் லேர்னிங் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து இருக்கும். அதாவது இது இருக்குது நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லாமல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு கான்செப்ட்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணியும் கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி டெஸ்ட்டுமே என்ன இருக்குது உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுவுமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பாடம் நடக்கிறப்பையும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும்.
லேட்டராகவும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வைக்கிறதுனால நீங்கள் படிக்கிறது நல்லாவே உங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளுடைய இந்த ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் 11, 2025 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பேட்ச்சில் வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்த ப்ரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் மாடர்ன் எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மொமெண்ட்டுமே வந்து கவர் ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி அப்படின்றது கவர் ஆகுது. பாலிட்டி வந்து இந்தியன் பாலிட்டி வந்து கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அந்த ப்ரிலிம்ஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி சிசாட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த எல்லா பாடங்களுமே வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து இபிஎஃப்ஓ, இப்போ வந்து இந்த இபிஎஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால இந்த பேட்சில் மட்டும் இபிஎஃப்ஓ கிளாஸஸ் இது வந்து கவர் ஆகும். இந்த இபிஎஃப்ஓ எக்ஸாமுக்கான நோட்ஸ் எல்லாமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது இபிஎஃப்ஓ எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சியோட இபிஎஃப்ஓக்கும் சிவில் சர்வீஸ்க்கும் ஒரு சில பாடங்கள் காமனாக இருக்குது. இப்போ வந்து பாலிட்டி ரெண்டுலேயுமே இருக்குது, எக்கனாமி உங்களுக்கு வந்து இபிஎஃப்ஓலையும் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சிசாட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இது ரெண்டுலேயுமே கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து இந்த பேட்சில் முன்னாடியே எடுத்துடலாம். நம்ம ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் இல்லையா? அந்த ஷெடியூலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கவர் பண்ணிடுவோம். பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், இபிஎஃப்ஓக்கு கவர் ஆகக்கூடிய பாடங்களை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். மற்ற பாடங்களுக்கும் நமக்கு சண்டே வந்து பாசிபிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கிளாஸ் வந்து வச்சிடலாம். இன்னொரு 80 days தான் இருக்குது, அதை பார்த்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கிளாஸ் வச்சிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இபிஎஃப்ஓ எக்ஸாம் வந்ததுனால இதுக்கும் நம்ம அடிஷ்னலாக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஆனால் நம்மளுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதான். சரிங்களா? அதுக்கான டாபிக் தான் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம். கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டோட்டல் டியூரேஷன் வந்து 6 months இருக்கும். 6 மாதங்கள்ல 8 மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். மார்னிங் பேட்ச் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஈவினிங் பேட்ச்னா நீங்கள் ஈவினிங் பேட்ச் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சேம் நம்ம போன பேட்சுக்கு எவ்வளோ ஃபீஸ் வச்சுருந்தோமோ அதே ஃபீஸ் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். 19,999 அப்படின்றத நம்ம வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு அப்போது இந்த பேட்சில் மட்டும் உங்களுக்கு வந்து இபிஎஃப்ஓவுமே வந்து கவர் ஆகுது. உங்களுக்கு அதாவது இந்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிவில் சர்வீஸ் தான். இந்த எக்ஸாம் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக இதுக்கும் நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் www.sarathacademy.in இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது நம்ம யூபிஎஸ்சி தமிழ் கிளாஸஸாக இருந்தாலும் நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து இந்த நேமில் நம்ம வந்து கொண்டு போகிறோம். அப்போ sarathacademy.in இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இந்த கிளாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் இருக்கும். சரிங்களா? பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் உங்கள் பேசிக் டீல்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கான ஸ்டூடெண்ட் ஐடி, ஆப் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சப்போஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து இஎம்ஐயில் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய நம்பர் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா வந்து இஎம்ஐ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லைனா வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேங்க் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது சப்போஸ் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இருக்கிறதுனால இதுவுமே வந்து இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஆன்லைனில் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது கோர்ஸ் பொறுத்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர் 11 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய போஸ்ட் அதெல்லாம் வந்து போடலான்னு இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் நம்ம நிறைய அப்டேட்ஸு, இப்போ நம்ம கிளாஸ்க்கான அப்டேட்டு, யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது நீங்கள் வந்து என்ன படிக்கணும், இப்போ வந்து நியூஸ் பேப்பர் என்ன படிக்கணும் அதுவுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். டெலகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கிளாஸஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.